ஹாய்! நீங்களும் என்ன மாதிரி ஒரு மூவி லவ்வரா? Netflixல எல்லா மூவிஸும் இருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தவிர என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா? அப்ப நான் உங்ககிட்ட தாங்க பேசணும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க புக்ஸ் கூட ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தோன்னே கொஞ்சம் சிரிப்பா வந்ததுங்க. பிகாஸ் ஐ அம் நாட் மச் ஆஃப் அ புக் பெர்சன். எனக்கு ரீட் பண்றது சுத்தமா வராது. ஆம், ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, அகாடமிக் புக்க தவிர இதுவரைக்கும் ஒரு புக் கூட நான் ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாருக்கும் எல்லா ஸ்கில்ஸும் இருக்காதுல்ல. அது மாதிரி எனக்கு ரீடிங் ஸ்கில் சுத்தமா கிடையாது. ஐம் ஷூர் என்ன மாதிரி யாராச்சும் இருப்பீங்கல்ல, ரீட் பண்ணவே பிடிக்காதவங்க. இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம புக் ரீட் பண்ணலான்னா என்ன, ஒரு புக்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த ஒரு மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மூவியை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ 2018ல் வேர் த க்ரா டாட்ஸ் சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆன கொஞ்ச நாளையிலே இந்த புக்குக்கு ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது. எந்த அளவுக்குன்னா, இந்த நியூயார்க் டைம்ஸில் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே த பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த புக் வந்து ஃபீச்சர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் காப்பீஸ் வந்து இந்த புக்கு வந்து வித்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வந்து படமாக்கப்பட்டது லைக் 2022ல இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி. ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் மூவிஸுங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரியான த்ரில்லர் மூவி இது கிடையாது. வேறஸ் இது ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக பியூட்டிஃபுல்லாக போகிற வந்து ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ இது வந்து 1950ஸ்ல நடக்கிற ஒரு கதை மாதிரி எடுத்திருப்பாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால ஒரு 7, 8 வயசு பொண்ணு வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட இல்லாமல் தனியாக வளர்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. தனியாக ஒரு வீட்டில் வளர்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த பொண்ணு வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுது, எப்படி சர்வைவ் பண்ணுது, அந்த பொண்ணோட லைஃப்பில் வந்து ரொம்ப லிமிட்டடான ஆட்களை தான் அந்த பொண்ணு சந்திக்கும். பட் அந்த சந்திக்கிற பர்சன்ஸால் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து வருது, அதுலேருந்து அந்த பொண்ணு எப்படி சர்வைவ் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. யாரும் இல்லாத டைமில் நேச்சர் தான் அந்த பொண்ணுக்கு துணையாக இருக்குது. ஸோ நேச்சர் கூட சேர்ந்து அந்த பொண்ணு வந்து வளரும். அது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அந்த பொண்ணோட இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பொண்ணு அதில் பண்ணுறது, அந்த பொண்ணு அதுலேருந்து ஒரு கரியர் வந்து பில்ட் பண்ணுறது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ சிலவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு ரேண்டம் டேயில் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் டெஃபினெட்லி வர்த் வாட்சபிள் மூவிங்க. அண்ட் இந்த மூவியோட லாஸ்ட் 10 நிமிஷம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப ஒரு போயம் மாதிரி இருக்கும். ஒரு தெரப்பிக்கு ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ யா உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. பார்த்துட்டு ஆல்ரெடி இந்த மூவி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இஃப் இன்கேஸ் இனிமே தான் அந்த மூவி பார்க்குறீங்கன்னா, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்ன, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ யா டேக் கேர் எவ்ரிவன். பாய்.